உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலா பண்றியாமா? ஐயோ, வடையும் பாயசமும் பண்ணவா உனக்கு? நேத்து வச்ச சாதம் நிறைய மிச்சம் இருக்குடி. உனக்கு தயிர் ஊத்தி தர, நீ போய் பல் தேய்ச்சிட்டு வா. வெங்காயமும் தர, போ. போடி. புதுசா கொஞ்சரா வந்து. வீட்ல யாருக்குமே இன்னைக்கு என்னோட பர்த்டேன்னு தெரியல. அமுதா, ஏய் என்ன அமுதா நீ? இன்னைக்கு என்ன நாள்? ஏன் இப்படி இருக்க? அப்பாடா விக்கி, ஒரு வழியா நீயாவது ஞாபகம் வச்சிருக்கியே. ஏய் என்ன இப்படி பேசுற? இந்த நாளை நான் மறப்பனா? இல்ல மறந்தா நான் தான் ஒரு மனுஷனா? இன்னைக்கு மார்க்கெட்டே அல்லோல படுத்திர மாட்டேன். மார்க்கெட்ல எதுக்கு? பின்ன மார்க்கெட்ல கொண்டாட நம்ம ஈஸ்வரி அக்காக்கு. ஈஸ்வரியா? ஆமா, நம்ம தட்டுக்கடை ஈஸ்வரி அக்காக்கு இன்னைக்கு 50வது வயசு பிறந்த நாள் இல்ல? சும்மா கோலாகலமா கொண்டாடணும்ல. சீக்கிரமா போலாம், gift வேற வாங்கணும். அமுதா நீ வா. ஊர்ல இருக்கிறவங்க பிறந்த நாள்லாம் ஞாபகம் இருக்கு, ஏன் பிறந்த நாள் ஞாபகம் இல்ல? அடுத்த வேலை சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு தானே வருவ? இரு, சோத்துல உப்பள்ளி கொட்டுறேன். அப்பா, இவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். இவருக்காச்சும் என்னோட பர்த்டே தெரியுதான்னு பாப்போம். அப்பா வாடாமா. அப்பா, இன்னைக்கு என்ன நாள்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்காப்பா? இன்னைக்கு சனிக்கிழமைமா. எண்ணெய் தேய்ச்சி காலையில குளிச்சுட்டோமா நல்லா? அப்பா அதே இல்லப்பா. வேற மா, சாயங்காலம் தான் நம்ம ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு விளக்கு போடணும், அது ஞாபகம் இருக்குமா? அப்பா அது இல்லப்பா, வேற. ஞாபகம் வந்துச்சுமா. என் செல்லமே, இதுக்கு தான்மா நீ வேணுன்றது. போன வாரம் அப்பா மீதி வச்ச கட்டிங் எடுத்து வச்ச தரேன்னு, அதானே? கவலையே படாத, சாயங்காலம் 7 மணிக்கெல்லாம் அப்பா வேலையை விட்டு வந்துருமா. எடுத்து வச்சிருமா, நீ அம்மாவுக்கு தெரியாம பாத்துக்க. அப்பா அது இல்லப்பா, நல்லா யோசிச்சு பாருங்கப்பா. ஞாபகம் வந்துச்சுமா எனக்கு. இப்போ கரண்ட் பில் கட்டுறதுக்கு கடைசி நாள் இன்னைக்கு, அதுதானே? அதுக்கு தான்மா நீ இருக்கணும்ன்றது. கரெக்டா ஞாபகப்படுத்தணுமா. அப்பா போய் பில்லு கட்டு வந்துடுறமா, சரியா? வேணி வேணி. யோ தகப்பா, உனக்கு மீச வளர்ந்த அளவுக்கு மூளை வளர்ந்துருக்கா? உன் கட்டிங் ஞாபகம் இருக்கு, கோயில விளக்கு போடணும்னு ஞாபகம் இருக்கு, பெத்த பொண்ணுக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு உனக்கு தெரியுதா? இதெல்லாம் ஒரு குடும்பம். அமுதா, என்ன இது? இவ எப்ப வீட்டுக்கு வந்தாலும் மாமான்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு வருவா. இன்னைக்கு அமுதான்னு சொல்லிக்கிட்டு வரா. ஒருவேளை எனக்கு விஷ் பண்றதுக்கு தான் வராளோ? இருக்கும் இருக்கும். வாசன், என்ன இது விடிஞ்சது என்ன பார்க்க வந்திருக்க? உன்னைய பார்க்க யார் வந்தா? உங்க அண்ணன். நான் கட்டிக்க போற என் மாமனை பார்க்க தான் நான் வந்தேன். ராத்திரி தூக்கத்துல ஒரே கனவு, வேல் முருகா மயில் முருகான்னு. அதனாலதான் கண்ணு முழிச்ச உடனே நேரா மாமனை பார்க்க வந்துட்டேன். எங்க என் மாமா? சிப்ப முருகா, மாமா முருகா. இந்த வீட்ல யாருக்கும் என் மேல அக்கறை இல்ல. எல்லாருக்கும் அவங்கவுங்க வேலைதான் முக்கியமா போச்சு. ஏன்டா இந்த வீட்டுல வந்து பிறந்தோன்னு இருக்கு. Happy birthday to you. Happy birthday அக்கா. போ போ, ஓரமா போ.
ஹாப்பி வந்துருச்சு. பர்த்டே டியர் அமுதா ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அமுதா. தேங்க்ஸ் விக்கி. ஆசீர்வாதம் அப்பா அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆமா நல்லா இருமா நல்லா இருமா நல்லா இரு. நல்லா இரு. காலையிலே நானும் அம்மாவும் கோயிலுக்கு போயிட்டு உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு பிரசாதம் எடுத்துட்டு வந்தேன் தெரியுமா? பாவம் நல்ல நாள் அதுமா என் பிள்ளைய காலையிலேயே சங்கடப்படுத்திட்டோம். சாரிடி செல்லம். பரவாயில்லம்மா. அக்கா நாங்க பண்ணத பார்த்து நீ டென்ஷன் ஆயிட்ட தானே? லூசு அழுதுட்ட தானே? இந்த பாரு எல்லாத்துக்கும் காரணம் உன் அண்ணன் தான். அவன் தான் நேத்து ராத்திரியே எங்க கிட்ட எல்லாம் சொன்னான், நீங்க யாரும் அவளை கண்டுக்காம இருங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன்னு சொன்னான். தேங்க்ஸ்ண்ணே. ஓகேடா. காலையில இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அப்புறம் பர்த்டே அன்னைக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கூட கொடுக்கலைன்னா என்ன த்ரில் இருக்காதுல்ல? அதனால தான் இப்படி பண்ணேன். ஆக்சுவலா நேற்று நைட்டு 12 மணிக்கே பண்ணலான்னு தான் பிளான் பண்ணேன். அப்புறம் அப்பா அம்மாவோட தூக்கம் கெட்டு போயிடுந்தான், அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு தான் மார்னிங் வச்சுக்கலான்னு ஐடியாவை கொஞ்சமா சேஞ்ச் பண்ணிட்டேன். அட பாவி, சந்து கேப்ல எப்படி சிந்து பாடுறான் பாருங்களேன். அமுதா மொத்த ஸ்கெட்சும் போட்டு கொடுத்தது நானு. இப்ப எப்படி இவர் வந்து நான் தான் தனியா பண்ண மாதிரி ஸ்கோர் பண்றாரு பாரேன். டேய் அம்மாடி அமுதா, இவங்க 2 பேருமே பொய் தாண்டா சொல்றாங்க. இந்த ஐடியாவை கொடுத்தது யார் தெரியுமா? நம்ம காவேரி அம்மா. காவேரி மேடத்துக்கு என் பர்த்டே இன்னைக்குன்னு தெரியுமா? நல்லாவே தெரியுமா. நேத்து ராத்திரி முதலாளி வீட்டுக்கு போயிருந்தப்ப கணக்கு கொடுக்கும்போது அவங்க தான் இந்த ஐடியாவே பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதை ஒரு வரி மாறாம அப்படியே பண்ணிட்டு இன்னைக்கு இவங்க எல்லாம் பேர் தட்டிட்டு போக பாக்குறாங்க. இத பாருங்கப்பா, சொன்னது வேணா ஏதோ காவேரி மேடமா இருக்கலாம், ஆனா செஞ்சு காட்டினது நான் தானே. எப்பா நான் இல்ல நாம, புரியுதா? அப்படி சொல்லி பழகு. அட ஐயோ, டேய் செய்யறத யாரு வேணா செய்யலாம்டா, ஐடியா சொல்றதுக்கு தான் மூளை வேணும். ஆ, உண்மையாவே காவேரி புத்திசாலியான பொண்ணுதான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.